ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குக்கரில் எப்படி கோழி குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி புதினா, 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, ஒரு அன்னாசி மொக்கு, அரை ஸ்பூன் மிளகு, ஏலக்காய் 2, கிராம்பு 4, கடல் பாசி ஒரு சின்னது, பிரிஞ்சி இலை 1, அரை கிலோ கோழி. இன்றைக்கி குக்கரில் எப்படி கோழி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் ஒரு 3 எடுத்து கட் பண்ணி போட்டுங்க. 3 தக்காளி, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, மசாலா ஜாமான் பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலையை தவிர பாக்கி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி, கடல் பூ எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும், அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டு பிரிஞ்சி இலை 1 போட்டு நல்லா கொஞ்சம் சவக்க விடணும். சவந்ததும் அரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் அதை போட்டு வதக்கணும். கொஞ்சம் வதங்கினா போதும். அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை எடுத்து போட்டுடணும். எல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோன்னா தான் அந்த ஆயில் வெளியில் வரும். அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இதேமாரி அந்த ஆயில் வர ஸ்டேஜில் ஒரு 200 கிராம் குழம்புத்தூள், ஒரு குழிக்கரண்டி வரும், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ கோழி, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி புதினா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் மீடியம் ஸ்லோவில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு, தண்ணி ஊற்றக்கூடாது, குக்கர் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுடுங்க. அப்படியே விசில் போடக்கூடாது, சும்மா லேசாக மூடி வைங்க, அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு திறந்து நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி, இன்னொரு டம்ளர் அந்த மிக்ஸி ஜாரில் இன்னொரு மசாலா மிக்ஸி ஜாரில் மசாலா அந்த தண்ணியை அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இதிலே ஊற்றிடுங்க. முதலே அதை கழுவி ஊற்றக்கூடாது, அந்த மசாலையை இப்போ தான் ஊற்றணும்.
மசாலா அரைச்ச தண்ணி அதிலே கலந்து இன்னொரு டம்ளர் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் திக்னஸ் வரும். குக்கர் மூடி போட்டு மூடிட வேண்டியதான். ஒரு 3 விசில் போதும். கோழி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி உடனே இறக்கிடக்கூடாது. 1 நிமிஷம் கொதிக்க விடணும். ஏன்னா குக்கர்லேருந்து இருந்ததுனால கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருக்கும். அதை 1 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா திக்காயிடும். ஒரு 2 கொதி வந்ததும் கொஞ்சம் புதினா மல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.